அதே போல இப்ப மறுமை நம்புதல் என்ற பகுதியில் இன்னொன்று சொன்னேன். ஒன்று மறுமை நடக்கும் என்று நம்புதல், அதான் அசல். அப்படி நடக்கும் என்று நம்பிய பின்னால் அந்த மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்தது முந்தி என்ன, மறுமை முன்னறிவிப்பு அடையாளங்கள். அதுக்கு சொல்றது அதாவது அஷ்ராத்து ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்களை இரண்டா பிரிப்பாங்க. என்ன எப்படி பிரிப்பாங்க? சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளம் பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு பெருசு. ஆனா அடையாளம் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா பெருசு சின்ன என்ன செய்து இருக்குது. சரி, பெரிய அடையாளங்கள் அப்படி என்று சொல்றது எப்படி பிரிக்கிறது? இதான் மறுமை சம்பந்தமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள், பிரதானமான விஷயங்கள். எப்படி பிரிக்கிறது? பெருசு இது, சிறிது இது. சத்தம் கொஞ்சம் கூட கேட்டா பெருசு, எப்படி என்ன? அதான் அது எப்படி, அது பெரிய அடையாளம். எப்படி மற்றது சின்ன அடையாளம். இது பெரியது, இது சின்னன்னு ஒரு ஆள் கேட்க, நீங்க எப்படி இதை பெரிய அடையாளம் பிரிச்சீங்க, இதை எப்படி சின்ன அடையாளம் பிரிச்சீங்க? யுத்தம் நடக்கிறது பெரிய அடையாளத்துல சேர்க்கிறீங்க இல்ல, ஆனா பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். சாதாரணமா ஒரு மிருகம் வந்து பேசுறத பெரிய அடையாளம்ன்றீங்க, ஆனா அது ஒரு சின்ன விஷயம். ஒரே ஒரு தடவை நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது உதாரணமாக, இரண்டு கூட்டங்களின் சமுதாயத்தில் உருவாகி ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டு சண்டை பிடிக்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. அது ஒரு முறை தான் நடந்தது, ஒரு முறை தான் நடந்தது. அப்ப அதுக்கு என்ன, எப்படி பிரிக்கிறது? இதுதான் நம்ம ஒரு படிக்கிற விஷயத்துல மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் ஒன்று நடந்தால் மற்ற 9 தொடர்ந்து வரும். சொன்னாங்க அதுல ஒன்று நடந்தால் மற்ற 9 தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் மறுமை நாள் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இடையில சின்ன எதுவும் நடக்காது. இந்த அடையாளங்கள், பெரிய அடையாளத்துக்கு என்ன வரைவிலக்கணம் என்றா, ஒன்று நடந்தால் ஒரு மாலை, மணி மாலையை நீங்க அவுத்து விடுறீங்க, முதல் மணியை தொடர்ந்து எப்படி மற்ற அனைத்து 9 மணி இருக்கணும், அந்த 9 எப்படி தொடர்ந்து வருமோ அது மாதிரி வேகமா என்ன செஞ்சிடும், வந்துவிடும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அதுக்கு பின்னால மறுமை நிகழ்வதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, இருக்காது. இன்னொரு அடையாளம் வாருது, இன்னொரு அடையாளம் வாருது இருக்கு, கோர்வையாக எல்லாம் வந்து விழுந்துரும். அதோட என்னது, மறுமைதான் கடைசி அப்படின்னு இருக்கு. அப்ப இரண்டு வகையில் என்னது, பெரிய அடையாளம் என்பது எதற்காக வேண்டி தெரியுமா, அதற்கு அடுத்தது மறுமை என்பதனால. இது மூன்றாவது, அந்த அடையாளத்தை ஒருத்தன் பார்த்தாண்டா, அந்த 10ல ஒன்றை பார்த்தாண்டா மறுமை வந்துட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகும், மறுமை வந்து விட்டது என்று கன்ஃபார்ம் ஆகிரும். அதனாலதான் அந்த அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன, சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல். மேற்கிலிருந்து உதித்த பின்னால யார் ஈமான் கொண்டாலும் அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் அது அடையாளம், அதுக்கு அடுத்தது மறுமைன்னு அவனுக்கு விளங்கிடும், அதுக்கு அடுத்தது மறுமை என்று விளங்கிடும். அப்படி பல அடிப்படையில பெரியதுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது மறுமை தான், அதுக்கு இடையில வேற அடையாளங்கள் இல்லை. ஒரு அடையாளம் நடந்தா தொடர்ந்து எல்லா அடையாளமும் என்ன செஞ்சிடும், அதுல வந்துடும். அது வந்தால் அதாவது அதுக்கு பின்னால ஈமான் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது போன்ற விஷயங்கள் அடிப்படையாக வைத்து இது பெரிய அடையாளங்கள் என்ன செய்யுது, பிரிக்கப்படுது. மொத்தம் எத்தனை, 10 அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள், மறுமையின் 10 அடையாளங்கள் தமிழ்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, நூல்கள் போட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா இதுல எது முதலாவது எது கடைசியாவது, இதுல முரண்பாடு இருக்குது. எது முதலாவது எது கடைசியாவது முரண்பாடு இருக்குது. ஆனால் 10 அடையாளங்கள். சரி, அந்த 10 அடையாளங்களை ஒரு 5 அடையாளங்களை சொல்லுங்க. நம்மளுக்கு முதலாவது ஞாபகம் தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, ஒரு மிருகம் என்னது வெளியே வந்து பேசுற. அடுத்து யஜூஜ் மஜூஜ், எப்படி ஒரு நெருப்பு வந்து மக்களை வந்து மஹ்ஷர் வரைக்கும் என்னது அழைச்சிட்டு போறது. 5 எப்படி பூகம்பம், அதாவது ஹஸ்ஃபுன் பில் மஷ்ரிக் வ ஹஸ்ஃபுன் பில் மக்ரிப் வ ஹஸ்ஃபுன் ஃபி ஜஸீரத்தில் அரப், அரபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம். பூகம்பம்னா எப்படி, அது பூகம்பம் தான் அப்படின்றது என்ன செய்யும், உலகமே திரும்பி பார்க்கிற அமைப்பில் என்ன செய்யும், அது இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் வரல, இதுவரைக்கும் வரவில்லை. சரி, இப்ப வேற ஈசா சொல்லிட்டாச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வரதா, சரி, மஹதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரதா, அடுத்தது மஹதி வருதல், தஜ்ஜால் ஓகே ஒரு தடவை தான், தஜ்ஜால் ஒரு தடவை வருது. அடுத்தது வேற என்ன, சூரியன் பிரதானமான அடையாளம், மேற்கில் இருந்த சொல்லிட்டாச்சோ, சரி நானும் திருப்பி சொல்றேன் 2 முறை. இப்படி சில முக்கியமான அடையாளங்கள் என்ன செய்யும், அதாவது அந்த இறுதி கால பகுதியில் என்ன செய்யும், நடக்கும். இது பிரதானமான பெரிய அடையாளங்கள்.
இந்த அடையாளங்கள் இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கல் ஹரஸ், மணிமாலை போல ஒன்று வந்தா அடுத்தது தொடர்ந்து என்ன செஞ்சிடும் வந்துரும் என்று சொன்னார்கள். அப்ப சின்ன அடையாளங்கள் மொத்தம் எத்தனை? நான் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் அப்படின்னு தொகுத்து ஒரு 4 தொடர் பேசினேன். அதுல முழுமையாக என்ன செஞ்சேன், இந்த சிறிய அடையாளங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு கிட்டத்தட்ட 70% 80% நினைக்கிறீங்க, சரியா ஞாபகம் இல்ல. அந்த அடையாளங்களை என்ன செஞ்சேன் விரிவாக அந்த ஒவ்வொன்றையும் சுருக்கமாக 4 மணி தியாலங்கள் பேசினேன். எல்லாம் சின்ன அடையாளங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள் ஒரு 10 சொல்லுவோங்க. மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் ஒரு 10. எப்படி? எழுதுகோள் பரவும், அதான் ஃபுஷுவுல் கலம். எங்க பார்த்தாலும் பேச்சு எழுத்து அமல் இல்ல, ஆனா பேச்சு எழுத்து என்ன செய்யும் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும், எல்லா வகையிலும் பரவி இருக்கும். ஒன்று வேற எப்படி? கல்வி உயர்த்தப்படும், அதாவது யுர்ஃபஉல் இல்ம். எப்படி? உலமாக்கள் இல்ல, இல்ம் உயர்த்தப்படும். இல்ம் உயர்த்தப்படுறது உலமாக்களை அதாவது மரணிக்க செய்வதன் மூலம், உண்மையான உலமாக்களை செய்வதன் மூலம். சில உலமாக்களை மௌத்தாக்கினா நல்லது, உண்மையான உலமாக்களை இல்முள்ளவர்களை மரணிக்க செய்வதன் மூலம் இல்மு என்ன செஞ்சிடும் போயிரும். 2 வட்டி பெருகுதல், விபச்சாரம் பெருகுதல். வட்டி பெருகுதல் இல்ல, விபச்சாரம் பெருகுதல் என்ன செய்து இருக்குது. எப்படி? கொலைகள் அதிகரித்தல். எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? கொல்லப்பட்டவர்களுக்கு நான் ஏன் கொல்லப்பட்டேன்னு தெரியாது, கொண்டவனுக்கு நான் ஏன் கொண்டேன்னு தெரியாது. வேற ஆடு மேய்ப்பவர்கள் சாதாரணமாக இருந்தவர்கள் தான் என்ன செய்யும், அதாவது பெரும் மாளிகை என்ன செய்வார்கள் கட்டுவார்கள். அதுக்கு ஒரு வழக்கம் சொன்னாரு. இன்னைக்கு பாட்டா அப்படின்னு சொல்லி செருப்பு கம்பெனிக்குது, செருப்பு விற்கிறது தானே அது உலகத்துல என்ன. அது ஒரு காலத்துல செருப்பு வியாபாரம் இன்டர்நேஷனல் வியாபாரமா மாற இயலாது. அதே போல இந்த பால்மா என்கர், அது போல பால்மா இது இருக்குது, இதெல்லாம் மாடு மேய்க்கிற வேலை தானே. ஆனா உலகம் ஃபுல்லா என்ன செய்யுது, பெரும் பணக்காரனா என்ன செய்யறான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் என்ன செய்ய சொன்னார்கள். இருக்கலாம், அல்லாஹு அலா. அது போல வேற அரேபிய சவுதியில ஜசீரத்துல் அரப் செழிப்பாக என்ன செய்ய, அதாவது சோலைகள் இதெல்லாம் ஓடும் அப்படின்னா அது இன்னும் நடக்கல. அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெட்ரோலியம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது அதல்ல, அது சோலையாது, அது சோலை அல்ல, சரியா? அப்ப அந்த மாதிரி செல்வம் கொளிக்கும், செல்வம் கொளிக்கும் அந்த பசுமையாக என்ன செய்யும், அது மாறும். வேற பெண்களுடைய பொறுப்புகள் இல்ல இல்ல அப்படி வரல, அது மறுமை அடையாளம் இப்படி வந்திருக்கு. என்ன, வியாபாரத்துல கணவனுக்கு பெண்கள் துணையாக அவங்களும் என்ன செய்வாங்க பிசினஸ் பண்ற அளவுக்கு. ஏன்னா வாங்க செல்ற டைம்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. அதனால அவர் பள்ளிக்கு போவார் வைஃபை வச்சுட்டு, அப்படி அந்த அளவுக்கு என்ன செய்யும் அதிகரிக்கும். தகுதி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படும். வேறு அமானிதம் பால்படுத்தப்படுவதுதான் தகுதி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுதல் அப்படின்னு. கட்டிடங்கள் என்ன செய்யும், யததாவலூன ஃபில் புன்யான். அவன் பெருசா கட்டினதுக்காக நான் என்ன செய்யணும், வாழ்றதுக்கு இல்ல. அவன் 2 மாடி நான் 3 மாடி, என்ன சம்பளத்துக்கு ஏத்த நான் கட்டணும், சரியா? இந்த போட்டி பள்ளிகளுக்கு இடையில போட்டி தபாகி. தொழுற வாரம் ஒரு வரி தான், ஆனா பள்ளி கட்டிக்கிறது எப்படி, அந்த ஊருக்கே அந்த மாவட்டத்துக்கே பள்ளி மாதிரி என்ன செய்ய கட்டிருக்கு. ஆனா வாரவனை பத்தி கவனம் இல்ல. இமாரா, அதாவது பள்ளியை பெருசாக்குறது. இது போல பல அடையாளங்கள் என்ன செய்யுது நிறைய நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப நிறைய பேருக்கு அடையாளம் நிறைய வந்துகிட்டு அதான் நிறுத்திட்டு. அப்ப நிறைய அடையாளங்கள், இவைகளை நம்ப வேண்டும், இவைகளை நம்ப வேண்டும். ஆனால் இதுல சில விஷயங்கள் இருக்குன்னா அதை மறுத்தா மறுமை நாளை மறுத்ததாக என்ன செய்யாது ஆகாது. ஆனால் அது வழிகேடு, வலாலத் வழிகேடு என்று சொன்னா அவரை வழிகேடு நம்ம சொல்ல வரல. அதுல உண்ட மறுத்தா அது வழிகேடு. அவர் வழிகேடுக்காது, அவர் எந்த அடிப்படையில் அதை மறுக்கிறாரோ அதை வச்சுட்டு அவரை வழிகேடு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். உதாரணமாக தஜ்ஜாலுடைய வருகை ஒருத்தர் மறுக்கிறார், தஜ்ஜாலுடைய வருகை ஒருவர் மறுக்கிறார், மறுத்தா நம்ம என்ன செய்வோம், அந்த கருத்து வழிகேடான கருத்து. ஆனா அவரை நம்ம வழிகேடுன்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். காரணம், வழிகேடன் ஒருவருக்கு தீர்ப்பளிப்பதற்கு சில சுருத்துவ மவானியா நிபந்தனைகள் இருக்குது, சில தடங்கள் இருக்குது. அந்த தடங்கள் நீங்கணும், அந்த நிபந்தனைகள் ஏற்படணும். அந்த தடங்கள் நீங்கணும், அந்த நிபந்தனைகள் என்ன செய்யணும் ஏற்படணும். இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் வழிகேடுன்னு சொல்லலாம். ஆனா கருத்து என்ன, அது வழிகேடுதான், அது வழிகேடான ஒரு கருத்து. போல மகதியை மறுத்தல், அது போல என்ன மேற்கிலிருந்து சூரியன் வாரத்தை வேற மாதிரி வழக்கம் சொல்றது. யஜூஜ் மௌஜூஜுக்கு போட்டு அமெரிக்கா யூகேன்றது விளங்கிட்டா, அது அமெரிக்கா யூகேமா, எது இந்த யஜூஜ் மௌஜூஜ், சரியா? இப்படி ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி அதை தலைகீழாக மாத்தி திசை திருப்பி இந்த மாதிரி, அல்லது தஜ்ஜால் வருவான் நல்ல மனுஷன் தான் சொல்றது.
மாத்தி விட்ட தஜ்ஜால் வாரத்தோட நம்புறாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல காலகட்டத்தில் அவர் என்ன செய்வார், வருவார், ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன செய்வாரு, வந்துட்டு போவாரு. இந்த யாரா சொன்னாருன்னா அது ஒரு வழிகேடு. எனவே இவைகளை மறுத்தல் மறுமையை மறுத்தலாக என்ன செய்யாது, அமையாது. இவைகளை மறுத்தல் மறுமையை மறுத்தல். ஆனா அது ஒரு வழிகேடான தவறான ஒரு கோட்பாடு, சித்தாந்தம் என்று வழங்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் மஹ்தியை மறுப்பவர்கள் யாரு? ஒரு கூட்டம், நம்ம தெரிஞ்ச கூட்டம் யாரு? ஷியாக்கள் மஹ்தியை வரவேற்று எதிர்பார்த்து நிற்கிறாங்க. மஹ்தி எப்படியா வரணும், சரியா? மஹ்தி வாரதாக இருந்தா உலகத்துல பெரிய ஃபித்னா வரணும், அதனால ஃபித்னா செய்யுங்கன்றாங்க. ஃபித்னா செய்யுங்க. அந்த பீரியட்ல தான் மஹ்தி என்ன செய்வாரு, வருவாரு. அவரை வர வைக்கிறேன்டா ஒரே வழி என்ன, எல்லா அநியாயத்தை நம்ம செய்யணும்ன்றாங்க. மஹ்தியை முழுமையா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுகளை பார்த்தா அவங்க எதிர்பார்க்கிற மஹ்தி தஜ்ஜால் தான். அவங்க எதிர்பார்க்கிற மஹ்தி தஜ்ஜால் தான். ஏன்னா ஃபித்னாவுடைய காலத்துல வருவான். இவங்க நிறைய வேலை செய்யுங்கன்றாங்க. அந்த மஹ்தி வந்த அரபுகளை கொலை செய்வார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப தஜ்ஜால் தான் அது தஜ்ஜால் தான். ஆனா அதாவது மஹ்தியை மறுக்கக்கூடிய கூட்டம் யாரு? யார் சொன்னீங்க? காதியானி. அவங்க என்னது வமா, அதாவது வமா மஹ்தி இல்லா ஈசா, மஹ்தி ஈசா உண்டுதான் அப்படின்னு ஒரு செய்தி வருது, விட்டு கட்டப்பட்ட செய்தி. அதை வச்சு அதாவது ஈசா மஹ்தி ரெண்டே உண்டண்டு ஆக்கி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்னு ஆக்கி, வரமாட்டார்னு ஆக்கிட்டு இப்ப யாரை கொண்டு வச்சுக்கிறது, அஹ்மத் மிர்சா குலாம் அல் காதியானி அவர் தான் வந்திருக்கிறாரு, சரியா? அப்படின்னு இப்ப அவர் வந்து முடிச்சிட்டாரு. அப்ப என்ன எங்கட கேள்வி என்ன, ரசூலுல்லாஹி பூரா நபி வருவார் என்று சொன்னா அந்த கோட்பாடு முதலாவது பிழை. சரி, வருவார்னு வச்சா ஏன் இவரோட நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் நபிமார் வர வேண்டியதானே? அதே மிர்சா குலாம் முகமது அல் காதியானியோட நின்றுட்டு புதிதாக பிதஅத்துக்களை ஏற்படுத்தலாம் என்று சொல்றவங்களுக்குள்ள சோதனை என்னன்னா, கூட்டுதுவா ஓகே, இரண்டாவது பாங்கு சொல்லலாம், அல்லது பாங்குக்கு முன்னால சலவாத் சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. ஏன் புதுசா ஏற்படுத்துறீங்க? இல்ல, எல்லாம் போன வருஷத்துல ஏற்படுத்தினதான் இந்த செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் நாலஞ்சு ஏற்படுத்த வேண்டியதானே? இல்ல, இங்கதான் பிரச்சனை உண்டாகிக்குது. அதே போல கபர் கட்டுறதை பார்க்கலாம். நீங்க அவுலியாக்களை கபர் கட்டலாம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள யாருக்கும் கபர் கட்டுறாங்க இல்ல. புதுசு புதுசா கட்டிக்கிட்டு தானே ஹக்கு. பள்ளி மோதின் மௌத்தாரா அவருக்கு கபர், இமாம் மௌத்தாரா அவருக்கு ஒரு கபர் தொடர்ந்து கட்டப்பட்டு இருக்கீங்க. அவங்க உண்மையை சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லாம் போன நூற்றாண்டு நடந்ததுக்கு இந்த நூற்றாண்டுல வாதாடிக்க நிற்கிறாங்களே தவிர புதுசா என்ன செய்தில்லை, உருவாகுதில்லை. இது வழிகேடுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம். இஸ்திம்ராரியத் இல்லை, தொடர்ச்சி இல்லாது வழிகேட்டுக்கான ஒரு அடையாளம். எனவே மறுமை நம்புதல் என்பதுல 3 பிரதான பகுதி இருக்கு. ஒன்று அத்திவாரம் மாதிரி, மறுமை நிகழும் என்ற பகுதி, மறுமை நம்புதல் என்ற பகுதி. அடுத்தது என்ன, கிளை மாறி என்ன, மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மறுமைக்காக நடக்கக்கூடிய முன்னறிவிப்புகள். அது பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் என்று இருக்குது. பெரிய அடையாளத்தை வித்தியாசப்படுத்துவது எப்படி, அது அல்லாம அனைத்துமே என்னது, சிறிய அடையாளங்கள். இதுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள்.